தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி மற்றும் தமிழக முதல்வர் தளபதியோட ஜனநாயகன் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக முன்னிட்டு இன்று அறுபடை வீரர்கள் ஒன்றான முருகன் கோயில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டிருக்கோம். ஸோ மக்களோட அன்பும் இறைவனோட ஆசையும் தலைவருக்கு எப்பயுமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி தங்கத்தேர் இழுத்து வழிபட்டிருக்கோம். திரைப்படம் வெற்றி பெற வேண்டியும் மக்கள் அனைவருக்கும் அதை தலைவர் நீடூழி வாழ வேண்டியும் இன்றைக்கி தங்கத்தேர் நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் இழுத்திருக்கோம். இல்லை, இன்றைக்கி ஒரு தொண்டர்களாக தான் நாங்கள் வந்திருக்கோம். பட் ரொம்ப எமோஷனல் ஒரு டைம். தலைவர் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னப்பே கண்கள் கலங்குச்சு. இன்றைக்கி திரையில் கண்ட தலைவன் இன்றைக்கு தரையில் மக்களுக்காக வந்திருக்காங்க, சேவை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட. என்னதான் மனது கஷ்டமாக இருந்தால் கூட மக்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்காங்க, இதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு 8000க்கும் மேற்பட்ட தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. மதுரை எப்போவுமே தளபதியோட எப்போயுமே மதுரை மக்களும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் ரொம்பவே தலைவர் மேலே அன்பு வச்சவங்க. இன்றைக்கி அதோட அன்போட வெளிப்பாடாக நாளைக்கு அனைத்து திரையரங்களும் திருவிழாவாக தான் இருக்கும். ஸோ ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும், ஒரு அண்ணனா. பட் ஒரு இன்னைக்கு தமிழக அதாவது படம் முன்னாடியே வந்திருந்தால் நாங்கள் ஏற்கனவே சொன்னதான், படம் முன்னாடியே வந்திருந்தால் ஒரு நடிகரோட படமாக இருந்திருக்கும். இன்றைய தமிழக முதல்வரின் விஜயின் ஜனநாயகன்ற ஒரு இது இருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் மனசு கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்களுக்காக அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக மக்களின் தலைவனாக தான் அவர் எப்பவுமே இருந்திருக்காரு. ஸோ வருங்காலத்திலையும் மக்களின் முதல்வராக தான் இருப்பார். இல்லை, 100% அந்த ரிலீஸ் ஆனச்சுன்னு கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை பற்றி நாங்கள் ஒரு டச் பண்ணி கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா தலைவரை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி தடைகள் நிறையா வருது. பட்டு இது நாளைக்கு நீங்கள் அந்த ஏற்கனவே ரிலீஸ் ஆச்சுன்ற ஒரு எண்ணமே யாருக்குமே இருக்காது. அப்படி தான் இருக்குது. திரையரங்குகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா மக்கள் அன்போட இது கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். அவர் நீடூழி வாழ வேண்டும், மக்களுக்கு இன்னும் சேவை செய்ய வேண்டும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட முருகனோட அருளுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். மற்றபடி இல்லை 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 இது முழுக்க அந்த விஷயங்களே கிடையாது. இது சாதாரண ஒரு ரசிகனா இன்னைக்கு நாங்கள் எங்கள் தலைவரை விட லாஸ்ட் படனால இன்னைக்கு இறைவனோட அருள் வேண்டும், மக்களோட அன்பு வேணுன்றக்காக இன்னைக்கு தங்கத்தேர் இழுத்து வழிபட வந்திருக்கோம். அவ்வளோதான். இதில் அரசியல் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஆனால் தங்கத்தேர் இழுத்தும் இறைவன் அருள் வேண்டி வந்திருக்கோம். அவ்வளோதான். மக்களோட அன்பிற்காகவும் இறைவனோட அருளுக்காகவும் வந்திருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆமாம், இன்னைக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்னைக்கு தமிழக முதல்வர் எங்களோட அண்ணனோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால அவர் நீடூழி வாழ வேண்டும், மக்களுக்கு இன்னும் அவர் நீடூழி வாழ்ந்து மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் நாளை திரைப்படம்ன்றது எங்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட். ஸோ எப்போவுமே தலைவர் படம்னாலே நிறைய சர்வீஸ் ரிலேட்டடாக மக்களுக்கு சேவை சொல்லுவோம். அந்த மாதிரி தங்கத்தேர் இழுக்கிறது, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் பண்ணுவோம். அது லாஸ்ட் ஃபிலிம்னால அதை கண்டிப்பாக பண்ணணுன்ற எண்ணத்தில் இன்றைக்கி அறுபடை வீடுகள் ஒன்றான நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டிருக்கோம். நிச்சயமாக நல்லதே நடக்கும். 20-30 ஆண்டுகளாக விஜய் ரசிகர்கள் மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கீங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. கடைசி திரைப்படம் எவ்வளோ எமோஷனலாக இருக்கும்? இல்லை, எமோஷனல் கண்கள் கலங்க தான் செய்யும். அது எப்படின்னா நம்ம இதை ஒரு கொண்டாட்டமாகவே வாழ்ந்துட்டோம். இன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எங்களோட தலைவராக இருந்தவர் இன்று தமிழகத்தின் முதல்வர் ஆயிட்டார். இன்று தமிழக மக்கள் கொண்டாடுற ஒரு தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கார். அதனால் திரையில் கண்ட தலைவன் இன்று தரைக்கு வந்துட்டார். ஸோ இன்னைக்கு சாமி வெளியே வந்துருச்சுல, பண்டிகை கொண்டாடுங்களேன், அந்த மாதிரி தான் அவர் வெளியே வந்துட்டார். நாங்கள் திரையில் மட்டுமே ரசித்த ஒரு தலைவர் இன்று மக்களை தேடி தரைக்கு வந்திருக்காரு. தினந்தோறும் சுற்றுப்பயணங்கள் அந்த மாதிரி சென்றுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். இந்த திரையை விட்டு அவர் செல்றது வருத்தமாக இருந்தால் கூட அவர் நம்மளோட தானே இருக்க போறாரு, மக்களோட மக்களாக தானே இருக்க போறாரு அப்படின்ற ஒரு அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா எங்க ரசிகர்களோட வருத்தம் அப்படின்றத தாண்டி மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு, இந்த தமிழக முதல்வர் கிடைச்சிருக்காரு அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இல்லை, நீங்கள் நாளைக்கு அதை திரையரங்கிலே பார்ப்பீங்க. இணையத்தில் வெளியான ஒரு சுவடுகள் கூட இருக்காது. ஏன்டா பக்கத்து மாநிலங்களில் வந்தப்பயே யாரும் படம் பார்க்காம அதே படம் ஒரு மாதம் கழிச்சு வந்தப்பையும் பார்த்த இந்த தமிழகம் தான் இன்று அதை விட பயங்கரமாக தான் இருக்கும். அந்த இணையத்தில் வந்ததுக்கான சுவடுகள் நிச்சயமாக தெரியாது. ஒரு புது படம், அது காத்திருந்து வந்த படம். அன்று வந்திருந்தால் ஒரு நடிகரோட படமாக இருந்திருக்கும், இன்று தமிழக முதல்வரோட படமாக இருக்குது. நிச்சயமாக மாபெரும் வெற்றி தான் அடையும். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.